நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டியில் திஸ்ஸவிகாரையில் எதிர்வரும் 3ஆம் திகதி பௌர்ணமி தினத்தில் வழமையான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும். விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விகாராதிபதியாக நான் இடமளிக்கவில்லை. தெற்கில் இருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பெரஹர நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் நான் அவ்வாறான விசேட அனுமதி எதற்கும் கொடுக்கவில்லை. அரசியல் நோக்கத்திற்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கோருகின்றேன். அதேவேளை தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கத்தால் புதிய குழு அமைத்துள்ளார்கள். அந்த குழுவிடம் எமது விகாரைக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். அதேபோன்று காணியை உரிமை கோரும் நபர்களும் தமது காணித்தான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இதொரு சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனையும் ஏற்க நான் தயார். விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னிடம் பேசவில்லை. அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என உறுதியளிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தையிட்டியில் திஸ்ஸ விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகளில் பிற கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று எமக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் பிரதீபன் உறுதியளித்துள்ளார் என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களுக்கு யாழ் மாவட்ட செயலருக்கும் இடையே புதன்கிழமை சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காணி உரிமையாளர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட செயலாளருடனான சந்திப்பின் போது எமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அதன்போது தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் மேற்கு பக்கமாக உள்ள காணிகளை முதல் கட்டமாக விடுவிப்பதாகவும் ஏனைய காணிகளில் விகாரை தவிர்ந்த ஏனைய கட்டுமானங்களை அகற்றி அந்த காணிகளையும் உரிமையாளர்களிடம் கையளிக்க இணக்கம் காணப்பட்டது. அதற்காக காணி விடுவிப்பானது 4 கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விகாரியுள்ள காணி 3 தரப்பினருக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது. அவர்களுக்கான தீர்வு குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை. மாற்று காணி வழங்குவதா அல்லது நஷ்டஈடு வழங்குவதா என்று எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எமது காணிகளை எம்மிடம் ஒப்படைக்காததால் நாம் திட்டமிட்டவாறு எதிர்வரும் 3ஆம் திகதி போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். கைதாகி சிறையில் உள்ள இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தொடர்பில் சட்டத்தரணி சுஹாஸ் மேலும் கூறுகையில், டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது. அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆக பெருங்குற்றவாளிகளில் முதன்மையானவராவார். டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தில் பகிரங்க பிடியாணை இன்னும் நிலுவையில் உள்ளது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாட்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சியில் நிரலில் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என்றும் சட்டத்தரணி சுகாஷ் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் தீவகம் பகுதியிலிருந்து யாழ் நகர் பகுதிக்குள் மீன்பெட்டிக்குள் மாட்டிறைச்சியை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அராலி சந்தைக்கு அருகில் நேற்று அதிகாலை ஊர்காவல்துறை போலீசார் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் மீன்பெட்டியை கட்டி சென்றவர் மீது சந்தேகம் கொண்டு அவரை வழிமறைத்து சோதனை செய்த வேளை மீன்பெட்டிக்குள் பொதி செய்யப்பட்ட நிலையில் 35 கிலோ மாட்டிறைச்சியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
அதனை அடுத்து குறித்த நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை தீபகம் பகுதியில் தனியார் மாடுகளை களவாடி அவற்றை சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கி யாழ் நகர் பகுதிக்கு கொண்டு சென்று விற்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிட்டிமாட்டி தீவில் மலர்ந்துள்ளது. இலங்கை நேரப்படி சரியாக நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் கிரிட்டிமாட்டியில் புத்தாண்டு பிறந்துள்ளது. உலகின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்ற முதல் நாடாக கிரிட்டிமாட்டி தீவு உள்ளது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிப்பாட்டி 32 தீவுகளையும் ஒரு சிறிய பவளத்தீவையும் கொண்டுள்ளது. 32 தீவுகளையும் ஒரு சிறிய பவளத்தீவையும் கொண்டுள்ளது. கிரிட்டிமாட்டி தீவை அடுத்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் புத்தாண்டு பிறந்துள்ளது. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, சீனா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் இலங்கைக்கு முன்னதாக அடுத்தடுத்து புத்தாண்டை கொண்டாடியுள்ளன. இரண்டாவது பெரிய கார் உற்பத்தியாளரான ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் அதன் அனைத்து மாடல் கார்களுக்கும் விலை உயர்த்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உலோகங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை காரணம் காட்டி ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக அனைத்து மாடல் கார்களுக்கும் சராசரியாக சுமார் 0.6 விலை உயர்வை அமுல்படுத்தப்படும் என்று ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நிறுவனம் தொடர்ந்து செலவுகளை குறைக்கவும் அதன் வாடிக்கையாளர்கள் மீதான தாக்கத்தை குறைக்கவும் முயற்சி செய்து வந்த நிலையிலும் இந்த சிறிய விலை உயர்வு மூலம் அதிகரித்த சில செலவுகளை சந்தைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் நிறுவனம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹுண்டாய் தற்போது ஹெச்பேக் ரக i10 நியோஸ் முதல் எலக்ட்ரிக் SUV-யான அயோனிக் 5 வரை பல்வேறு வாகனங்களை விற்பனை செய்து வருகின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்படவிருந்த மோதலை நிறுத்தியதில் தனது நிர்வாகம் முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வந்த நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட இராணுவ மோதலை தொடர்ந்து பதட்டங்களை தணிக்க தாங்கள் சமரசம் செய்ததாக திடீரென சீனா உரிமை கோரியுள்ளது. இதனை இந்திய அதிகாரிகள் விசித்திரமானது மற்றும் தவறானது என கூறி நிராகரித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பிரபல சுற்றுலா தலமான பஹல்காமில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலர் அவர்களின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். இதனிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர்-e-தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ஸ் குழு பொறுப்பேற்பதாக அறிவித்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது அந்த குழுவின் தலைவர் ஷேக் சஜாத் குல் என்று தேசிய புலனாய்வு முகாமை அறிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1872 இலங்கையில் ரூபாய் மற்றும் சதம் ஆகிய நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1883 இலங்கையின் தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு என 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. 1901 பிரித்தானிய குடியேற்ற நாடுகளான நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லாந்து, விக்டோரியா, தஸ்மேனியா, மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய ஆஸ்திரேலிய பொதுநலவாயம் என்ற ஒரே நாடாக இணைந்தன. 2008 ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா மகேஸ்வரன் கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.